ஓம் சாந்தி. சிவத்தந்தை ஞான வைரத்துளிகள் 6/5/2026. இனிமையான குழந்தைகளே, எப்போது நீங்கள் சம்பூர்ண முழுமையாக தூய்மையாகிறீர்களோ அப்போதுதான் பாபா உங்களின் பலி அதாவது சமர்ப்பணத்தை அங்கீகாரம் செய்வார். தனது மனதை கேளுங்கள். நாம் எந்தளவு தூய்மையாக இருக்கிறோம் குழந்தைகள். நீங்கள் இப்போது குஷியுடன் பாபா மீது பலியாகிறீர்கள். ஏனென்றால் நீங்கள் அறிவீர்கள், இப்போது சமர்ப்பணம் ஆவோமானால் பாபா 21 பிறவிகளுக்கு சமர்ப்பணமாகிறார். குழந்தைகளாகிய உங்களுக்கு இதுவும் தெரியும். இப்போது இந்த அவிநாசி ருத்ரஞான யஜ்ஞத்தில் மனிதர்கள் அனைவருமே அர்ப்பணமாக வேண்டும். ஏனென்றால் நீங்கள் முதலிலேயே குஷியுடன் தங்களின் உடல், மனம், செல்வம் அனைத்தையும் அர்ப்பணம் செய்து பயனுள்ளதாக ஆக்கிக் கொள்கிறீர்கள். சிவபகவான் வாக்கு. நிச்சயமாக தம்முடைய குழந்தைகளுக்குத்தான் ஞானம் கற்றுத்தருகிறார், அதாவது ஸ்ரீமத் தருகிறார். உங்கள் வாழ்க்கையில் அரை கல்பம் புண்ணியம், அரை கல்பம் பாவம் நடைபெறுகிறது. புண்ணியத்தின் ஆஸ்தி பாபாவிடமிருந்து கிடைக்கிறது. ஒவ்வொருவரும் தங்களின் மனதை கேட்க வேண்டும். பாவாத்மாவிலிருந்து புண்ணிய ஆத்மாவாக எப்படி ஆவோம்? சிவபாபா இந்த சரீரத்தின் மூலம் நம்மோடு பேசிக்கொண்டிருக்கிறார். ஹே குழந்தைகளே, எவ்வளவு அன்போடு சொல்கிறார், புரிந்து கொள்கிறார். நான் அனைவருக்கும் தூய்மை ஆக்குபவராக, சத்கதி அளிக்கும் வள்ளலாக உள்ளேன். இப்போது கலியுகத்தின் கடைசி என்பதால் நிச்சயமாக அவர் வந்துள்ளார். இரவு பகல் இங்கேதான் இருக்கும். சூஷ்மவதனம் அல்லது மூலவதனத்தில் இரவு பகல் என்பது கிடையாது. கர்மக்ஷேத்திரம் இதுதான். இதில் மனிதர்கள் நல்ல கர்மமும் செய்கின்றனர், கெட்ட கர்மமும் செய்கின்றனர். பாரதம்தான் அனைத்திலும் உயர்ந்த கண்டம், மனித சிருஷ்டியின் முதல் வம்சாவளி. இதுவும் உருவாக்கப்பட்டுள்ள டிராமா. பாபா சொல்கிறார், எதுவரை நீங்கள் ஆத்மா தூய்மையாகவில்லையோ அதுவரை நான் உங்கள் பலியை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இது மனித சிருஷ்டியின் நாடகம். இதில் அனைவருக்கும் அவரவரின் பார்ட் உள்ளது. பாபா சொல்கிறார், எனது காரியம் அனைத்திலிருந்தும் தனிப்பட்டது. நான் ஞானக்கடலாக இருக்கிறேன். என்னை நீங்கள் அழைக்கிறீர்கள். சூஷ்மவதனம், மூலவதனம் ஒன்றும் சொர்க்கம் கிடையாது. பாபா கர்மம், அகர்மம், விகர்மத்தின் கதியை புரிய வைக்கிறார். பாபா வந்து வரம் தருகிறார். ஆயுஷ்மான் பவ, புத்திரவான் பவ, சம்பத்திவான் பவ, அனைத்து சுகங்களின் ஆஸ்தி தருகிறார். உங்களுக்கு வந்து படிப்பு சொல்லி தருகிறார். அந்த படிப்பின் மூலம் நீங்கள் தேவதையாகிறீர்கள். இந்த புதிய படைப்பு நடைபெற்று கொண்டிருக்கிறது. பிரம்மா மூலமாக உங்களை பாபா தம்முடையவர்களாக ஆக்குகிறார். தந்தையாகிய ஞானக்கடல் தான் வந்து ஞானத்தை தருகிறார். நல்லது. மன்மனாபவ, தன்னை ஆத்மா என உணர்ந்து ஆத்மாவின் தந்தை பரமாத்மாவை அன்பாக நினைவு செய்வதால் பல பிறவிகளுக்கான பாவ கர்மங்கள் அழிந்து போகும். ஓம் சாந்தி.